Hi students, நம்ம 10th science unit 8 part 2 வீடியோல வந்து periodic trends in properties வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் வீடியோல வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மெட்டலர்ஜி பத்தி பார்க்க போறோம். periodic table எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதுல இது வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மெட்டல்ஸ் தான். ஓகேவா? இந்த கலர்ல கொடுத்துருக்கக்கூடியதெல்லாம் வந்து என்னதுன்னா மெட்டலாய்ட்ஸ், அதுக்கு மேல இருக்கக்கூடியது நான் மெட்டல்ஸ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டம்ல இருந்து நீங்க ரைட் ஹேண்ட் சைடு டாப் நோக்கி போகும்போது நான் மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த படிக்கட்டு மாதிரி இருக்குல்ல, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ல மெட்டல்ஸ் வந்து பார்க்க முடியும், இன்க்ளூடிங் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸுக்கும் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்ல ஒரு சில எலிமெண்ட்ஸ் தான் நேச்சர்லயே வந்து பியூர் ஸ்டேட்ல கிடைக்கும். அதாவது அந்த எலமெண்ட் மட்டும் தனியா கிடைக்கும். மற்ற எலமெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸோட சேர்ந்து அப்படி கம்பைன்டு ஃபார்மேட்ல தான் எர்த் கிரஸ்ட்ல இருந்து கிடைக்கும். இப்போ இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கோல்டு வந்து எர்த் கிரஸ்ட்ல இருந்து கிடைக்கும் போது தனியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த இன்னட் கேசஸ் எல்லாம் வந்து எர்த்ல இருந்து கிடைக்கும் போது நான் மெட்டல்ஸா தனியா கிடைக்கும், எது கூடயும் சேர்ந்து இல்லாம தனியா கிடைக்கும். ஏன்னா இந்த இது கூட ரியாக்டிவிட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இது வந்து நேச்சர்லயே வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல கிடைக்கும். ஆனா மற்ற எலமெண்ட்ஸ்லாம் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு நான் மெட்டல்ஸோட சேர்ந்து தான் வந்து மற்ற எலமெண்ட்ஸ்லாம், மற்ற மெட்டல்ஸ்லாம் வந்து எர்த் கிரஸ்ட்ல இருந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாக்சைட், அலுமினியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாக்சைட்டாவோ டயஸ்போராவோ கிடைக்கலாம். அதில் வந்து ஆக்சிஜன் இருக்குது இல்லையா? ஆக்சிஜன் வந்து நான் மெட்டல்ஸ். இப்படி ஆக்சைடு ஃபார்ம்லேயோ சல்ஃபைடு ஃபார்ம்லேயோ இல்லை கார்பனேட் ஃபார்ம்லேயோ ஹேலைட்ஸ் ஃபார்ம்லேயோ நமக்கு எப்படி வேணாலும் கிடைக்கலாம். அப்போ மெட்டல்ஸ் வந்து நம்ம எர்த் கிரஸ்ட்ல இருந்து தோண்டி எடுக்கக்கூடிய பட்சத்தில் அதனுடைய நேட்டிவ் ஸ்டேட்லேயே, அதனுடைய ஃப்ரீ ஸ்டேட்லேயே நமக்கு கிடைச்சிருது இல்லை, ஏதாவது நான் மெட்டல்ஸோட சேர்ந்து தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மெட்டல்ஸோட யூசஸ் வந்து நம்மளுடைய பாடியிலேயே நிறைய யூசஸ் இருக்குது. இப்போ பொட்டாசியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பாடியில் வந்து 0.4% இருக்குது. அது மாதிரி சோடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.2% இருக்குது. இப்படி மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் வந்து நமக்கு எசென்சியலாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். அப்போ மெட்டல்ஸ் வந்து நம்ம பாடிக்கும் தேவை, நம்ம ஹியூமனுடைய யூசேஜுக்கும் நிறைய யூசேஜில் வந்து நம்ம மெட்டல்ஸோடைய யூஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த மெட்டல்ஸை வந்து நம்ம எர்த் கிரஸ்ட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய சமயத்தில் அது வந்து நமக்கு கம்பைன்டு ஃபார்மில் தான் கிடைக்குது. அப்போ இந்த மெட்டல்ஸை ஒரு சில ப்ராசஸ் மூலயமா தனியாக பிரித்து எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும். அது சம்மந்தப்பட்ட படிப்பு தான் நம்ம மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ மெட்டலர்ஜி இஸ் எ சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல் ஃப்ரம் தேர் ஓர்ஸ். ஓர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்லுவேன். எர்த்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஓர்ஸ்ல இருந்து, நிலத்துல இருந்து தோண்டி எடுக்கக்கூடிய அந்த ஓர்ஸ்ல இருந்து மெட்டல்ஸ் தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த படிப்பை தான் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் மாடிஃபையிங் த மெட்டல்ஸ் இன்டு அலாய்ஸ் ஃபார் வேரியஸ் யூசஸ். மெட்டல்ஸ்ல இருந்து தான் அலாய்ஸ் நம்ம ஃபார்ம் பண்றோம். அந்த மாதிரி அலாய்ஸா இருக்கட்டும், பேஸ்ட் ஆன் தேர் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தேர் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஏரோப்ளேன் பார்ட்ஸ் மேக் பண்றதுக்கு அலுமினியம் யூஸ் பண்றாங்க. ஏன் அலுமினியம் யூஸ் பண்றாங்க? அலுமினியம் வந்து லைட்டஸ்ட் மெட்டல். ஓகேவா? அதனால ஏரோப்ளேன் பார்ட்ஸ் மேக் பண்றதுக்கு அலுமினியம் யூஸ் பண்றாங்க. அலுமினியத்துக்கு வந்து ஸ்ட்ரென்த் கம்மி அப்படிங்கிறனால அதனுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதுல நிக்கல், காப்பர் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் சேர்த்து அலாய்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் இங்க சொல்றாங்க, மாடிஃபையிங் த மெட்டல்ஸ் இன்டு எ அலாய்ஸ் ஃபார் வேரியஸ் யூசஸ் பேஸ்ட் ஆன் தேர் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தேர் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா மெட்டலர்ஜி அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து அதனுடைய ஓர்ஸ்ல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கையாள்வோம். அது என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சரிங்களா? இப்படி நிலத்துல இருந்து நீங்க எடுத்த அந்த ஓர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஆர் செப்பரேஷன் ஆஃப் த ஓர்ஸ் அப்படின்னு சொல்லியும் இந்த ஸ்டெப்புக்கு நேம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய இம்பியூரிட்டிஸ், இப்போ கல், மண் இந்த மாதிரியான இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்கும்ல, அதாவது நம்ம நிலத்துல இருந்தா ஓர்ஸ் எடுக்கிறோம், அந்த ஓர்ஸ்ல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய கல், மண் இந்த மாதிரியான இம்பியூரிட்டிஸை வந்து அன்டிசைரபிள் மெட்டீரியல்ஸை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அடுத்து இப்படி செப்பரேட் பண்ண அந்த ஓரை,
கான்சென்ட்ரேட் பண்ண அந்த ஓரை ரெண்டாவது ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போவோம். என்ன ஸ்டெப் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல். சரிங்களா, இது என்ன சார் ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல் அப்படின்னா, மெட்டல் வந்து அதனுடைய ஓர் வந்து ஆக்சைடு ஃபார்ம்லையோ இல்லை சல்ஃபைடு ஃபார்ம்லையோ இல்லை கார்பனேட் ஃபார்ம்லையோ ஹேலைட்ஸ் ஃபார்ம்லையோ ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படிதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ஃபார்மில் ஏதோ ஒரு மெட்டல்ஸ் வந்து நான் மெட்டல்ஸோட சேர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ல இருந்து மெட்டலை மட்டும் தனியா நம்ம பிரித்து எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு இதுதான். சரிங்களா, இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம மெட்டல் ஆக்சைட்ஸையோ மெட்டல் சல்ஃபைடையோ மெட்டல் ஹேலைடையோ மெட்டல் கார்பனேட்டையோ அதனுடைய ஓரில் இருந்து அந்த மெட்டலை மட்டும் தனியாக பிரித்து எடுப்போம். கார்பனேட்டில் இருந்து, சல்ஃபைடில் இருந்து, ஆக்சைடில் இருந்து, ஹேலைட்ஸில் இருந்து. அப்போ இந்த ஸ்டெப்பில் இதை தான் பண்ணுறோம். அடுத்து இப்படி பண்ணப்பட்ட சரிங்களா, இப்படி ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து வெளிவரக்கூடிய மெட்டலை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூணாவது ஸ்டெப்புக்கு கொண்டு போவோம். மூணாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஃபைனிங் ஆஃப் த மெட்டல். அதாவது இந்த ஸ்டெப்பில் வந்து இப்படி நம்ம தூய்மைப்படுத்தப்பட்ட இந்த இதிலேருந்து ஆக்சைடு சல்ஃபைடு கார்பனேட்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை வந்து நம்ம இந்த ஸ்டெப்பில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுவோம். இம்ப்யூரிட்டிஸ் அதில் ஏதாச்சும் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணி பியூரிஃபை பண்ணுவோம். இந்த 3 ஸ்டெப்பு தான் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம மெட்டலர்ஜி அப்படிங்கிற பிரான்ச் ஆஃப் சயின்ஸில் வந்து நமக்கு ஒரு சில பேசிக் டெர்மினாலஜிஸ் நமக்கு தெரியணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் என்னதுன்னா மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். இந்த ரெண்டு பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மினரல்ஸ்னால் என்ன அப்படின்னா எர்த்துல இருந்து தான் நமக்கு மெட்டல்ஸாக இருக்கட்டும் நான் மெட்டல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே எர்த்துல இருந்து தான் கிடைக்குது. அப்போ எர்த்துல இருந்து நம்ம தோண்டி எடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எ மினரல்ஸ் மேபி எ சிங்கிள் காம்பவுண்ட் ஆர் எ காம்ப்ளெக்ஸ் மிக்சர். ஒரு சிங்கிள் காம்பவுண்டா இருக்கலாம் இல்ல காம்ப்ளெக்ஸ் மிக்சரா இருக்கலாம். ஆஃப் எ வேரியஸ் காம்பவுண்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஃபவுண்ட் இன் த எர்த்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸ் உடைய வேரியஸ் ஃபார்ம் வேரியஸ் காம்பவுண்ட் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஓர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மினரல்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் மெட்டல்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல். சரிங்களா, எந்த மினரல்ஸ்ல இப்போ நம்ம எர்த்ல இருந்து எடுக்கக்கூடியது எல்லாமே மினரல்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அந்த எந்தெந்த மினரல்ஸ்லாம் மெட்டலோடைய பெர்சன்டேஜ் வந்து லார்ஜ் ஸ்கேலா இருக்குதோ ரெடிலி அண்ட் எக்கனாமிக்கலா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த மினரல்ஸ்ல மெட்டலோடைய பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குதோ அந்த மினரல்ஸ்லாம் நம்ம ஓர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு விஷயத்த நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ அலுமினியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனாக்லே இஸ் த மினரல் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு சொல்லுவோம். பாக்சைட் இஸ் த ஓர் ஆஃப் அலுமினியம். சரிங்களா, ரெண்டுமே நிலத்துல இருந்து தான் கிடைக்குது. அப்போ ரெண்டுமே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சைனாக்லேயே வந்து நம்ம ஓருன்னு சொல்ல முடியாது, ஆனா பாக்சைட்டை வந்து நம்ம ஓருன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சைனாக்லேயில இருந்து கிடைக்கக்கூடிய அலுமினியத்தோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் பாக்சைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலுமினியத்தோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அதன் காரணத்தினால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சைனாக்லே இஸ் த மினரல் ஆஃப் அலுமினியம், பாக்சைட் இஸ் த ஓர் ஆஃப் அலுமினியம். இப்போ நமக்கு இங்க ஒரு கான்செப்சுவல் தாட் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேயே விளங்கியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அலுமினியத்தை பொறுத்தளவு நமக்கு சைனாக்லேயும் பாக்சைட்டும் ரெண்டுமே நம்ம என்ன சொல்லலாம் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சைனாக்லேயோ வந்து ஓர் ஆஃப் அலுமினியம் சொல்ல முடியாது, பாக்சைட்டை ஓர் ஆஃப் அலுமினியம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாக்சைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலுமினியத்தோட பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்க காரணத்தினால பாக்சைட் இஸ் த ஓர் ஆஃப் அலுமினியம். ஓகேவா, அப்படின்னு சொல்றோம். அப்போ சைனாக்லே இஸ் த மினரல் ஆஃப் அலுமினியம், நாட் ஓர் ஆஃப் அலுமினியம். இந்த கான்செப்சுவல் தாட் வந்து இதை தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்த டெர்மினாலஜி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைனிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது நிலத்துல இருந்து தான் நம்ம வந்து மினரல்ஸை வந்து தோண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். மினரல்ஸா இருக்கட்டும் ஓர்ஸா இருக்கட்டும் அது எங்க இருந்து எடுக்கிறோம், நிலத்துல இருந்து எடுக்கிறோம். அந்த நிலத்துல இருந்து தோண்டி எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மைனிங் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் த ஓர்ஸ் ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட் இஸ் கால்டு மைனிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா கேங் ஆர் மேட்ரிக்ஸ். நம்ம நிலத்துல இருந்து ஓர்ஸ் எடுக்கிறோம், ஓர்ஸ்ல மெட்டல்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த ஓர்ஸோடு சேர்ந்து கல் மண் ஒட்டிட்டு கிடைக்கும், ஏன்னா நிலத்துல இருந்து தானே எடுக்கிறோம். அப்போ நிலத்துல இருந்து எடுக்கும் போது நமக்கு கல் மண் இதெல்லாம் ஒட்டிட்டு வரும். அந்த கல் மண்ணை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேங் அப்படின்னு சொல்றோம். அப்போ கேங் இஸ் நத்திங் பட் த ராக்கி இம்பியூரிட்டிஸ் அசோசியேட்டட் வித் அன் ஓர்ஸ் இஸ் கால்டு கேங் ஆர் மேட்ரிக்ஸ். ஓகேவா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம் கேங் ஆர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து
ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்த டேர்ம் என்னதுன்னா ஃப்ளக்ஸ். இப்போ இந்த கல் மண், அதாவது கேங்குனா அன்டிசைரபிள் மெட்டீரியல்ஸ் விச் இஸ் அசோசியேட்டட் வித் த ஓர். அந்த அன்டிசைரபிள் மெட்டீரியல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த ஓர் டு ரெடியூஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் அண்ட் டு ரிமூவ் த இம்பியூரிட்டிஸ். அதாவது அந்த ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேங்கோடைய ஃபியூஷன் டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். அது ஒரு 1000 டிகிரியில் உருகக்கூடியது ஒரு 500 டிகிரிலேயே உருகிரும். அப்படி உருக்கி எடுக்கக்கூடியது தான் இன்ஃபியூசபிள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேங்கை ஃபியூசபிள் ஸ்டேட்டில் உருக்கி எடுக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளக்ஸை பொறுத்தளவு 2 டைப் ஆஃப் ஃப்ளக்ஸ் நம்ம கையில் இருக்குது. என்னது? அசிடிக் ஃப்ளக்ஸ், பேசிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. இப்போ கேங்கோடைய நேச்சர் வந்து, அதாவது அந்த இம்பியூரிட்டிஸோடைய நேச்சர் வந்து அசிடிக்காக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம பேசிக் ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணணும். கேங்கோடைய நேச்சர் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் அசிடிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் ஃப்ளக்ஸை பற்றிய விஷயம். அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா ஸ்லாக்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முந்தின ஸ்டெப்பில் நம்ம பார்த்த ஃப்ளக்ஸை ஆட் பண்ணி கேங்கை ரிமூவ் பண்ணோம். எப்படி ரிமூவ் பண்ணோம்? உருகாத நிலையிலேருந்து உருக்கி வெளியே எடுத்தோம், அப்படி தானே? அந்த உருகி அந்த இம்பியூரிட்டிஸ் சேர்ந்து வெளியே வரக்கூடிய அந்த நேச்சர் தான் நம்ம ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இட் இஸ் எ ஃபியூசபிள் ப்ராடக்ட் ஃபார்ம்டு வென் எ ஃப்ளக்ஸ் ரியாக்ட் வித் எ கேங் டியூரிங் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். சரிங்களா? அப்போ ஸ்லாக்னா என்ன? ஃப்ளக்ஸு ப்ளஸ் கேங், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த டேர்ம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மெல்ட்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ளக்ஸை ஆட் பண்ணி கேங்கை வந்து உருக்கி வெளியே எடுத்தோம்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸோடைய நேம் தான் வந்து ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்மெல்ட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைடு ஃப்ரம் த மெட்டல் இன் இட்ஸ் மோல்டன் கண்டிஷன். In this process, impurities are removed as slag by the addition of flux. ஓகேவா? இந்த ப்ராசஸில் இம்பியூரிட்டிஸ் வந்து மோல்டன் கண்டிஷனில் வந்து உருக்கி வெளியெடுக்கிறோம். அந்த வெளியெடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம 8.4.2ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். இப்போ நம்ம மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் வந்து 3 ஸ்டெப் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஒரு ஓரை வந்து அதோட இம்பியூரிட்டிஸ்லேருந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். பொதுவாக ஓரை பொறுத்தளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் நமக்கு இருக்குது. ஆக்சைடு ஓர்ஸ் இருக்குது, கார்பனேட் ஓர்ஸ் இருக்குது, ஹேலைட்ஸ் ஓர்ஸ் இருக்குது, சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்குது. இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் இருக்குது. அந்த ஓருடைய டைப்பை பொறுத்து நம்ம செப்பரேஷனையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிக் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராலிக் மெத்தட் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன். இந்த மெத்தடு வச்சு நம்ம ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ், அதாவது ஆக்சைடு ஓர்ஸை வந்து நம்ம இந்த டைப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஓர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அடுத்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சல்ஃபைடு ஓர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரித்து எடுக்கலாம். அடுத்த மெத்தட் வந்து கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய இம்பியூரிட்டிஸ்லேருந்து பிரித்து எடுக்கலாம். அது என்னென்னு பின்னாடி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிக் மெத்தட். இந்த ஹைட்ராலிக் மெத்தட் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. இந்த ஹைட்ராலிக் கிளாசிஃபையர், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஓர்ஸை வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு வெட்ஜஸ் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மை வந்து எடுத்துக்கிடுவாங்க. இந்த பிளாட்ஃபார்மை வந்து நான் உங்களுக்கு ஹரிசாண்டலாக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது எப்படி வச்சுருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப்பாக வச்சுருப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓர்ஸை வந்து போடுவாங்க. போட்டுட்டோம் அப்படின்னா இதில் கரண்ட் ஃப்ளோ ஆஃப் வாட்டரை வந்து ஃப்ளோ பண்ணி விட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய லைட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டரில் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஹெவியர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அங்கேயே தங்கிடும். இந்த செப்பரேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ராலிக் மெத்தட் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன் அப்படி சொல்கிறோம். ஏன் கிராவிட்டி செப்பரேஷன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஹெவியர் பார்ட்டிகல், ஹை
ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் அங்கேயே செட்டில் ஆகிடுச்சு. லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போகப்பட்டுருச்சு. அப்போது அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராவிட்டி செப்பரேஷன் சொல்கிறாங்க. அப்போ இந்த மெத்தடுக்குரிய பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் இன் த டென்சிட்டிஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிஸ் ஆஃப் ஓர் அண்ட் கேங். ஓகேவா? அப்போ இந்த மெத்தடு தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹைட்ராலிக் வாஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெத்தடு யூஸ் பண்ணி ஆக்சைட் ஓர்ஸ், ஹேமடைட்டு, அதே மாதிரி கோல்டு கூட நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அதனுடைய ஓர்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய இம்ப்யூரிட்டிஸை வந்து பிரிச்சுட்டு அந்த மெட்டல்ஸ் மட்டும் தனியாக தூய்மைப்படுத்தலாம். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷனில் வந்து நமக்கு 2 ரோலர் வந்து வச்சுருப்பாங்க. ரோலர் 2ஐயும் ஒரு பெல்ட் மூலயமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரஷ்டு ஓரை வந்து மேலே வந்து ட்ரா பண்ணுவாங்க. இதில் இந்த 2 ரோலரில் வந்து ஒரு ரோலரை மேக்னெட்னால செஞ்சுருப்பாங்க, அனதர் ரோலரை வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. இப்போ இது க்ரஷ்டு ஓர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ட்ரா பண்ணும்போது மேக்னெட்டிக் ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை வந்து அதை அட்ராக்ட் பண்ணி நியர்பையாக என்ன பண்ணும் விழ வைக்கும். நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அதை விட்டு அந்த மேக்னெட்டை விட்டு தள்ளி போய் விழும். ஓகேவா? அப்போ இதை வச்சு நம்ம மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸை நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரித்து எடுக்க முடியும். அப்போ இந்த ப்ராசஸுக்குரிய பிரின்சிபல் என்ன அப்படின்னா எய்தர் த ஓர் ஆர் கேங், இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று வந்து மேக்னெட்டிக் நேச்சராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டின் ஸ்டோனை வந்து இந்த ப்ராசஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரித்து எடுக்கலாம். இந்த ப்ராசஸில் வந்து டின் ஸ்டோனில் வந்து உல்ஃப்ராமைட் அப்படிங்கிற இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த உல்ஃப்ராமைட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து மேக்னெட்டிக் நேச்சரில் இருக்கும். அது மேக்னெட்னால அட்ராக்ட் பண்ணப்பட்டு இங்கே விழும். அந்த டின் ஸ்டோன் அப்படிங்கிற இது வந்து நான் மேக்னெட்டிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ், அந்த ஓர் வந்து இங்கே தள்ளி வந்து விழும். அடுத்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தடில் வந்து நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிடுவோம். அந்த கண்டெய்னரில் வந்து வாட்டர் எடுத்துக்கிடுவோம். அந்த வாட்டரில் வந்து பைன் ஆயில் ஊற்றுவாங்க. அந்த பைன் ஆயில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய க்ரஷ்டு ஓர், சல்ஃபைடு ஓர்ஸோடு சேர்த்து அந்த க்ரஷ்டு ஓர்ஸை வந்து இதில் தட்டிடுவாங்க. தட்டிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெடல், சரிங்களா, இந்த பெடலில் வந்து ஹாட் ஏரை பாஸ் பண்ணிட்டு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹாட் ஏரை பாஸ் பண்ணிட்டு இந்த பெடல் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு இங்கே வந்து நுரை கிரியேட் ஆயிரும். எப்படி நமக்கு வாஷிங் மிஷினில் வந்து நுரை கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி இந்த பைன் ஆயில்ஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது என்ன பண்ணணும்னா வாட்டரோடு சேர்ந்து நுரை, அதாவது பபுள்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பபுள்ஸில் வந்து லைட்டர் ஓர் பார்ட்டிகல்ஸ், அதாவது சல்ஃபைடு ஓர் பார்ட்டிகல்ஸை வந்து அந்த பபுள்ஸில் ஒட்டிக்கிட்டு மேலே வந்துடும். ஹெவியர் கேங் பார்ட்டிகல்ஸ் வந்து தண்ணியில் நனையிற காரணத்தினால அது வெயிட் அதிகமாகி கீழே போய் செட்டில் ஆயிரும். இதுதான் இந்த ப்ராசஸ். இங்கே ஹாட் ஏரை பாஸ் பண்ணுறோம், இந்த பெடலை ரொட்டேட் பண்ணுறோம், உள்ளுக்கு பைன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொட்டேட் ஆகும்போது பபுள்ஸ் கிரியேட் ஆகுது. பபுள்ஸ் வந்து அந்த ஓர்ஸ் பார்ட்டிகல்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு மேலே கொண்டு வந்தது. கேங் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கீழே செட்டில் ஆயிடுது. அப்போது இதனுடைய பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா preferential wettability of the ore with oil, which means pine oil, and the gang particle by water. gang particlesலாம் வாட்டர்ல நனையுது, அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஆயிலில் நனையுது. ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து லைட்டராக இருக்கிறதுனால மேலே வந்துடுது, கேங் பார்ட்டிகல்ஸ்லாம் கனமாக இருக்கிறதுனால கீழே தங்கிடுது. அப்போ இது எக்ஸாம்பிள் இதுக்கு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜிங்க் பிளண்ட். ஜிங்க் பிளண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராசஸ் மூலயமா பிரித்து எடுக்கலாம். அடுத்து கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இதே இம்ப்யூரிட்டிஸை ஓர்லேருந்து எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் வந்து எடுத்துக்கிறோம். சூட்டபிள் ரியேஜென்ட்டில் வந்து நம்மளுடைய ஓரை வந்து க்ரஷ் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ண உடனே நம்ம அந்த நம்மளுடைய ஓரு வித் இம்ப்யூரிட்டி ரெண்டுமே அந்த சொல்யூஷன் உள்ளக்க கிடக்கும். இப்போ நம்ம அந்த சொல்யூஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஓர்ஸ்லாம் வந்து அந்த சூட்டபிள் ரியேஜென்ட்டில் வந்து என்ன ஆயிரும், கரைஞ்சிரும். இம்ப்யூரிட்டிஸ்னால கரைய முடியாது, அது வந்து அப்படியே கிடக்கும். இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணுவோம். ஒரு ஃபனல் எடுத்துக்கிட்டு ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு அந்த ஃபனல் உள்ளக்க ஒரு ஃபில்டர் பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த சொல்யூஷனை நான் வந்து அப்படியே ஊற்றும் போது இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து அந்த ஃபில்டர் பேப்பர்லேயே தங்கிடும். அந்த சொல்யூஷன் மட்டும் கீழே வந்துடும். எப்படி டீ போடும்போது டீ தூளை வந்து வடிகட்டுறாங்களோ அதே மாதிரி வடிகட்டி நம்ம இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் தனியாக எடுத்துருந்தோம். இப்போ இந்த சொல்யூஷன் அந்த ஃபில்ட்ரேட் மட்டும் நம்ம கையில் வந்து தனியாக வந்துடுது. அந்த ஃபில்ட்ரேட்டில் தான் இப்போ யார் இருக்கா அப்படின்னா நம்மளுடைய ஓர் இருக்கான்.
அப்போ இந்த ஃபில்டர்லேருந்து ஓரை திரும்ப எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சூட்டபிள் ரியேஜெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? சூட்டபிள் ரியேஜெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரியேஜென்ட்ஸ் வந்து அந்த சொல்யூஷனில் கரைஞ்சிட்டு அந்த சொல்யூஷன் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஓர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ப்ரிசிபிடேட் ஆக்கிரும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாக்சைட், அதாவது Al2O3, அதாவது அலுமினியத்தோடைய ஓர், அதை வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரித்து எடுக்கலாம். அதே மாதிரி கோல்டையும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி, லீச்சிங் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பிரித்து எடுக்கிறாங்க. சில்வரை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பிரித்து எடுக்கிறாங்க. அங்கே வந்து சூட்டபிள் ரியேஜெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சைனைடு சொல்யூஷனை யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் சைனைடு, பொட்டாசியம் சைனைடு, அந்த மாதிரியான சைனைடு சொல்யூஷனை வந்து சூட்டபிள் ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப இங்கே இந்த ரெண்டாவது ஆட் பண்ணக்கூடிய இந்த சூட்டபிள் ரியேஜெண்ட் இங்கே இந்த இடத்துல வந்து கோல்டு லீச் பண்ணக்கூடிய பட்சத்தில் ஜிங்க் மெட்டலை வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ வந்து ஜிங்க் மெட்டல் வந்து உள்ள கரைஞ்சிரும், உள்ள இருக்கக்கூடிய கோல்டு பார்ட்டிகல்ஸ்லாம் வெளியே வந்துடும். இப்படி கோல்டு ஓர்ஸையும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி லீச் பண்ணி வெளியே எடுக்கலாம் அதனுடைய இம்பியூரிட்டியை விட்டு. ஓகேவா? அடுத்து இந்த ஓர்ஸ்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நமக்கு கொடுத்துருக்காங்க. லைம்ஸ்டோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், கூடலூர், திண்டுக்கல் இந்த மாதிரியான பிளேசஸ்லையும், ஜிப்சம் வந்து திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்லையும், அதே மாதிரி டைட்டானியம் மினரல்ஸ் வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்லையும், குரோமைட் மினரல்ஸ் வந்து கோயம்புத்தூர், சேலம் டிஸ்ட்ரிக்ட்லையும், மேக்னடைட் மினரல்ஸ் வந்து தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்லையும், டங்ஸ்டன் வந்து மதுரை, திண்டுக்கல் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்லையும் நமக்கு கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு ENVIS சென்டர் அப்படிங்கிற வெப்சைட்லையும் நீங்கள் போய் இந்த மினரல்ஸ் பற்றியான ரிசோர்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் பார்த்தோம். மெட்டல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மெட்டல்ஸுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அதனுடைய மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மெட்டல். பொதுவாக எல்லா மெட்டல்ஸை பொறுத்தலும் இந்த இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸுமே வந்து சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும், எக்ஸப்ட் கேலியம் அண்ட் மெர்க்குரி. இந்த கேலியம் மெர்க்குரியை தவிர இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் சாலிட் நேச்சரில் தான் இருக்கும். ஆனால் கேலியம் மெர்க்குரியும் ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? அடுத்து லஸ்டர், அதாவது பளபளப்பு தன்மை. மெட்டலை பொறுத்தளவு ஹை லஸ்டர்ஸ் இன் நேச்சர். ஓகேவா? மெட்டல் ப்ரொசஸ் ஹை லஸ்டர், அதாவது பளபளப்பு தன்மையை வந்து கொண்டதாக இருக்குது மெட்டல். சரிங்களா? தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான நகைகள்லாம் அணியுதாங்க. நல்லா பளபளன்னு மின்னுறதுனால தான் அதை அணியிறாங்க. அடுத்து ஹார்ட்னஸ். பொதுவாக மெட்டலை பொறுத்தளவு நல்ல ஹார்ட் நேச்சராக இருக்கும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். அது மெட்டல்ஸ்லாம் ஹார்டு அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பில்டிங்கு இந்த மாதிரியான பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெலாம் வந்து பாலம் கட்டுறதுக்கெலாம் எதை யூஸ் பண்ணுறாங்க, மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதுலேயும் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான மெட்டல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கத்தியை வச்சு கட் பண்ண முடியும். ஓகேவா? அதான் சொல்லியிருப்பான், சோடியம் அண்ட் பொட்டாசியம் கேன் பி கட் வித் ஏ நைஃப். அடுத்து மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து இந்த மெட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே அதிகமாக தான் இருக்கும். யூஸ்வலி மெட்டல்ஸ் பொசஸ் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் வேப்பரைஸ் ஒன்லி அட் ஏ ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சரில் தான் வேப்பர் ஆகிறதுலாம் நடக்கும். ஆனால் இதுலேயும் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. சோடியம், பொட்டாசியம், கேலியம், மெர்க்குரி இந்த மாதிரியான மெட்டல்ஸ்லாம் வந்து பொதுவாக சாஃப்ட் மெட்டல்ஸு. அப்படிங்கிற காரணத்தினால இது ஈஸியாக என்ன ஆயிரும் அப்படின்னா மெல்ட் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி ஈஸியாக ரொம்ப ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக எவாபரேட்டும் ஆகும். அப்போது இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பொதுவாக மெட்டல்ஸுடைய மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் எக்ஸப்ட் தீஸ் மெட்டல்ஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி. மெட்டல்ஸ் ஹேவ் எ ஹை டென்சிட்டி. இதில் எக்ஸப்ஷனல் கேஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சோடியம், பொட்டாசியம் ஆர் லெஸ் டென்ஸ் தேன் வாட்டர். வாட்டரை விட சோடியம், பொட்டாசியத்தோடைய டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ எல்லா மெட்டல்ஸுமே டென்சிட்டி அதிகம். இப்போ சோடியம், பொட்டாசியத்தோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, அது வாட்டரை விடையும் கம்மியாக இருக்குது. அடுத்து டக்டைலிட்டி. டக்டைலிட்டினா என்ன அப்படின்னா மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி டக்டைல். In other words, they can be drawn into a thin wires without breaking. சரிங்களா? மெட்டல்ஸ் வந்து நம்ம ஒயர் ஃபார்மில் நம்ம மாற்ற முடியும் உடையாமலே.
சரிங்களா? அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் டக்டைலிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த டக்டைலிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நான் மெட்டல்ஸ் கிடையாது, மெட்டல்ஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் மேலியபிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா தின் சீட் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து அடிக்க முடியும். சரிங்களா? மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி மேலியபிள், தட் இஸ் தே கேன் பி பீட்டன் இன்டு தின் ஷீட் வித்தவுட் கிராக்கிங். அது உடையாமலே நம்ம ஹீட் பண்ணி அதை அடிச்சு ஒரு தின் ஷீட்டா நம்ம என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். நான் மெட்டல்ஸ்க்கு இந்த நேச்சரும் கிடையாது. அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ். கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து ரெண்டையுமே கண்டக்ட் பண்ணும். சில்வர் காப்பருக்குலாம் வந்து நல்ல கண்டக்ஷன் இருக்கும். அதனால தான் நம்ம காப்பர் ஒயர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து மெட்டல்ஸ் கண்டக்ட் பண்ணும், நான் மெட்டல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் சாலிபிலிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சால்வெண்ட் எடுத்து, இப்போ வாட்டர் மாதிரியான சால்வெண்ட் எடுத்து அதில் மெட்டலில் கரைச்சிங்க அப்படின்னா பொதுவாக மெட்டல் வந்து என்ன ஆகாது, கரையாது. ஓகேவா? இதுதான் சாலிபிலிட்டி. யூஸ்வலி மெட்டல்ஸ் do not dissolve in liquid solvent. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். மெட்டல்ஸுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஆட்டம்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் யூஸ்வலி ஹேவ் 1, 2 or 3 எலக்ட்ரான் இன் தேர் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய அவுட்டர் மோஸ்ட் செல், அதாவது கடைசி செல்லில் கடைசி வட்டப்பாதையில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. பெரிலியத்தில் 2 எலக்ட்ரான் இருக்குது. இது ரெண்டுமே மெட்டல்ஸ் தான். அதே மாதிரி அலுமினியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வேலன்ஸ் செல், அதாவது கடைசி செல்லில் வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுவும் என்னது தான், மெட்டல் தான். அப்போ மெட்டல்ஸில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 1ன்னு வரலாம், இல்லை 2ன்னு வரலாம், 3ன்னு வரலாம். அடுத்த பாயிண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ். மெட்டல்ஸை பொறுத்தளவு அயான்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அயான்ஸ்னா என்ன? சார்ஜ்டு பார்ட்டிகல்னா எது? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், இப்படி 2 இருக்குது. மெட்டல்ஸை பொறுத்தளவு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். மெட்டல்ஸ் ஃபார்ம்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் பை த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். அதனால மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் வந்து அட்டாமிக் நம்பர் 11, நியூக்ளியஸ்ல வந்து 11 புரோட்டான் இருக்குது, அதை சுற்றி 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஹென்ஸ் இட் இஸ் நியூட்ரல். இதுல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நான் சப்ளை பண்ணேன் அப்படின்னா அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா இது என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கேட்டையானை வந்து கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி கேட்டையான்ஸ் தான் நம்ம மெட்டல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணதை பார்க்க முடியுமே தவிர மெட்டல்ஸ் வந்து ஆனியான்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சியை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அதாவது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி மெட்டல்ஸுக்கு கிடையாது. எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி தான் மெட்டல்ஸுக்கு உண்டு. இந்த நேச்சரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். அப்போ மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சர். அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் அயான்ஸ். மெட்டல்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ்ட் அட் த கேத்தோட் டியூரிங் த எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் தேர் காம்பவுண்ட்ஸ். அதாவது நம்ம வாட்டர் எடுத்துக்கிட்டோம், அதில் ஏதாச்சும் சால்ட் வந்து நீங்கள் கரைக்கிறீங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்டர் எடுத்திருக்கேன், அதில் சோடியம் குளோரைடு சால்ட்டை வந்து டிசால்வ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ Na+ அயானு Cl- அயானுன்னு உடையும். இங்கே Na+ அப்படிங்கிறது தான் மெட்டல் அயான். அப்போ இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய மெட்டல் அயான் அது வந்து நான் 2 எலக்ட்ரோட டிப் பண்ணி, அதாவது 2 மெட்டலை டிப் பண்ணி அந்த 2 மெட்டலையும் நான் பேட்டரியோட கனெக்ட் பண்ணக்கூடிய பட்சத்துல அந்த பேட்டரியோட நெகட்டிவ் எண்டில் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த மெட்டலை நோக்கி தான் இந்த மெட்டல் அயான்ஸ் வந்து என்னாகும், மூவ் ஆகும். அப்போ அதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி டிஸ்சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுல கேத்தோட நோக்கி இந்த அயான்ஸ் வந்து மூவ் ஆகிறத நீங்க பார்க்கலாம். என்ன அயான்ஸ்? மெட்டல் அயான்ஸ். அடுத்து அட்டாமிசிட்டி ஆஃப் மாலிகுல்ஸ். இப்போ சில மெட்டல்ஸ் நம்ம சொன்னோம், சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரியான மெட்டல்ஸுக்கெல்லாம் வந்து மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அந்த மாதிரியான மெட்டல்ஸ் வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு நம்ம போகக்கூடிய சமயத்தில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா Na2 அல்லது Na3 அப்படிங்கிற ஃபார்ம்ல போகாது. என்னதான் போகும், இண்டிவிஜுவல் மெட்டல் அயான்ஸாக தான் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மாலிகுல்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இன் தேர் வேப்பர் ஸ்டேட் ஆர் யூஸ்வலி மோனோ அட்டாமிக். மோனோ அட்டாமிக்னு என்னது, சிங்கிள் யூனிட்டா ஒவ்வொரு ஆட்டமா தனித்தனி ஆட்டம்ஸா நமக்கு அது வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். அடுத்து நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ். மெட்டல் ஆக்சைட்ஸுடைய நேச்சர் வந்து அசிடிக்கா இருக்குமா பேசிக்கா இருக்குமா அப்படின்னா அது என்னதான் இருக்கும் அப்படின்னா பேசிக்கா தான் இருக்கும். இப்போ இங்கே உங்களுக்கு நான் மெட்டல் ஆக்சைட்ஸையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நான் மெட்டல் ஆக்சைட்ஸையும் இங்கே கொடுத்துருக்கேன்.
கால்சியம், ஜிங்க், பேரியம் இதெல்லாம் மெட்டல்ஸ். அதனுடைய ஆக்சைட்ஸ் வந்து மெட்டல் ஆக்சைட்ஸ். நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர் இதெல்லாம் வந்து என்னது நான் மெட்டல்ஸ். இதனுடைய ஆக்சைட்ஸ் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ். இப்போ மெட்டல் ஆக்சைட்ஸை வந்து நீங்கள் வாட்டரில் கரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டருடைய நேச்சர் பேசிக் நேச்சராக ஆயிரும். சரிங்களா? pH வந்து 7க்கு மேலே போயிடும். இதே இது நான் மெட்டல் ஆக்சைடை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாட்டரோடைய நேச்சர் 7க்கு கீழே, pH 7க்கு கீழே குறைஞ்சிரும். அதாவது அசிடிக் நேச்சருக்கு மாறிடும். அப்போ மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து யூஸ்வலி பேசிக் இன் நேச்சர் அப்படிங்கிறது நமக்கு விளங்குது. இதெல்லாம் தான் மெட்டல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம், காப்பர், அயன் இதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ தவறாமல் பாருங்கள். தேங்க்யூ.